கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்கள். எரேமியா 18ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 2-3 வசனங்கள். எரேமியா 18ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பரம குயவன். பரம குயவன். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் நாம் பரிசுத்த திருவிருந்து ஆசரிக்கிற ஒரு நாள். நம்ம எல்லாருமே பரிசுத்த திருவிருந்திலே பங்கு பெற போகிறோம். இந்த செய்தி பரிசுத்த திருவிருந்திலே பங்கு பெற நம்மை ஆயத்தப்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த வேளையிலே ஆவியானவர் திட்டவட்டமாக என்னோட உள்ளத்திலே வைத்த இந்த 2 வசனங்கள். ஆகவே ஆவியானவர் கண்டிப்பாய் நம்மோடு பேசுவார். நீங்கள் உங்களோட மனதை திறந்து வைத்து, ஆண்டவரே என்னோடு கூட பேசும், உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய தீர்மானத்தை, உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லக்கூடுமானால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பிரத்யட்சமாக தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். இந்த வசனத்திலே கர்த்தர் எரேமியாவுக்கு குயவன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், எரேமியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எரேமியா ஒரு கேள்வி கேட்கவில்லை. ஏன் ஆண்டவரே நான் குயவன் வீட்டுக்கு போக வேணும், எதற்காக என்னை அங்கு அனுப்புகிறீர் என்று ஒரு கேள்வி கேட்காதபடி தேவன் சொன்ன வார்த்தைக்கு அந்த எரேமியா கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சில சமயத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் விளங்காது. விளங்காவிட்டாலும் ஆண்டவரே நான் கேள்வி கேட்க மாட்டேன், நீ சொல்லுகிறபடி செய்ய அப்படியே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அங்கே தம்முடைய வார்த்தைகளை எரேமியாவுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான சபையாரே, நீங்கள் இந்த நாளிலே ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களிடத்தில் பேசினாரா? மகனே, என் மகளே, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ என்று சொன்னாரா உங்ககிட்ட? அன்றைக்கு எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எழுந்து குயவன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். இன்னைக்கு உங்களிடத்தில் ஆண்டவர் காலையில சொன்னாரா, எழுந்து குயவன் வீட்டுக்கு போன்னு? இந்த குயவன் வீடு என்று சொல்லும் போது அது வேறு ஒன்றும் இல்லை, அது திருச்சபையை குறிக்கிறது. சபைதான் குயவன் வீடு. சபையிலே வைத்துதான் கர்த்தர் ஒரு காரியத்தை உருவாக்குகிற ஒரு இடம் சபைதான். நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு இடம் சபைதான். நம்மோடு கூட பேசுகிற ஒரு இடம், தேவன் நம்மோடு பேசுகிற இடம் சபைதான். இன்னைக்கு காலையில் எத்தனை பேரோட ஆண்டவர் சொன்னாரு, மகனே மகளே நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லி. ஆமென். சபை குயவன் வீடு. நம்முடைய ஆண்டவர் தான் பரம குயவனாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் யாரு? அவருடைய கையிலே களிமண்ணாய் இருக்கிறோம். ஆமென். சபை குயவன் வீடு. ஆண்டவர் தான் பரம குயவனாயிருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய கரங்களிலே களிமண்ணாய் இருக்கிறோம். நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அந்த குயவன் வீட்டிலே தான் நமக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். ஆமென். யாராவது இல்ல நான் வீட்டில இருந்தே டிவியில, ஏஞ்சல் டிவியில நான் மெசேஜை கேட்டுக்கிறேன் அப்படின்னா அங்க வார்த்தை வெளிப்படாது. வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட வேண்டுமானால் நீங்கள் குயவன் வீட்டுக்கு வர வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை தெரிவிக்கப்படுகிற இடம் குயவன் வீடாகிய சபையாயிருக்கிறது.
ஆமென். நீங்க எல்லாரும் குயவன் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எதற்காக இந்த குயவன் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்காக வந்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இந்த களிமண்ணுக்கு யோசித்து பாருங்க. இந்த களிமண் எங்கோ ஒரு குளத்தண்டையிலே இருந்தது. நாற்றம் எடுத்த நிலைமையிலே இந்த களிமண் இருந்தது. அநேகரால் மிதிக்கப்படுகிற ஒரு நிலைமையிலே இந்த களிமண் இருந்தது. ஒன்றுக்கு உதவாத ஒரு நிலைமையிலே இந்த களிமண் இருந்தது. கேட்பார் அற்றவராக இந்த களிமண் காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் இந்த களிமண்ணை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். ஒரு காலத்திலே நாம் எல்லாருமே பாவ சேற்றிலே, உளையான பாவ சேற்றிலே அமிழ்ந்து மூழ்கி கொண்டிருந்தோம். களிமண் இருக்கிற இடத்தை பார்த்திருக்கிறீங்களா? அந்த இடம் சுத்தமாவா இருக்கும்? அந்த இடம் அசுத்தமா இருக்கும். நம்ம எல்லாருமே பாவ சேற்றிலே, அசுத்தமான இடத்திலே, பாவ ஜீவியத்திலே அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தான் இன்னைக்கு கர்த்தர் குயவன் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் போது எழுதுகிறார், சங்கீதம் 40:2 வாசிங்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தன்னுடைய சொந்த அனுபவத்தில் இருந்து எழுதுகிறார். பாவம் என்ற உளையான சேற்றிலே நாம் அமிழ்ந்து போய் கொண்டிருந்தோம். இரட்சகராகிய இயேசு அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த நம்மை தூக்கி எடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாம் எல்லாரும் சேற்றிலே ஒரு களிமண் அப்படியே அமிழ்ந்து கொண்டிருக்கிறது போல அந்த சேற்றிலே காணப்பட்ட நம்மை ஆண்டவராய் இயேசு ஒரு நாளிலே தூக்கி எடுத்தார். அவர் நம்மை அப்படியே விட்டுவிடவில்லை. யோசித்து பாருங்க. அந்த உடையான சேற்றிலே அந்த களிமண் இருக்கும் போது அப்படிப்பட்ட நம்முடைய நிலைமையிலே கர்த்தர் நம்மை விட்டிருப்பார் என்றால் நாம் எல்லாரும் அப்படியே அமிழ்ந்து அழிந்து மாண்டு போயிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சேற்றில் இருந்த நம்முடைய கால்கள் சேற்றோடு கூட ஒட்டி கொண்டிருந்தது. சேற்றில் போயிட்ட ஒரு மனுஷன் சேற்றிலிருந்து வெளியே வந்து நின்று கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை யோசித்து பாருங்கள். அந்த மனுஷனால சரியா நடக்க முடியாது. சறுக்கி விழுந்து விடுவார். சேற்றில் இருந்த நம்முடைய கால்கள் சேற்றோடு ஒட்டி கொண்ட நிலைமையிலே அப்படியே கர்த்தர் நம்மை விட்டிருப்பாரானால் நம்ம எல்லாரும் சறுக்கி வழுக்கி விழுந்திருப்போம். கை கால் நம்மளுக்கு உடைஞ்சிருக்கும். ஆவிக்குரிய நிலைமையில பேசுகிறேன். ஆமென். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பேதுருடைய கால்களை கழுவினவர் நம்முடைய கால்களையும் கழுவினார். ஹல்லேலூயா. நம்முடைய கால்கள் சேற்றோடு ஒட்டி கொண்ட நிலைமையில் ஆண்டவர் விடல. களிமண்ல இருந்து சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது மாத்திரம் அல்ல, நம்முடைய கால்கள் அந்த களிமண்களால் ஒட்டி கொண்டிருந்தது. நாம் சறுக்கி வழுக்கி விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு பேதுருவின் கால்களை கழுவின தேவன் நம்முடைய கால்களையும் கழுவினது மாத்திரம் அல்ல, நம்முடைய கால்களை கிறிஸ்து என்ற கன்மலையின் மேலே நிறுத்தி இருக்கிறார். ஆமென். நம்முடைய அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். எடுத்து வாசிகள் வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின
அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென். என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென். அருமையான சபையாரே, சேற்றில் இருந்த களிமண்ணாகிய நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கழுவி கிறிஸ்து என்னும் கல்மணியை நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தினதுக்கு காரணம் என்ன? நம்மிடத்தில் வைத்த அன்புதான். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவமற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் கர்த்தர் நம்மை நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க சிந்தித்து பார்த்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஏன் இந்த களிமண்ணை சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும்? இதற்கு ஒரே ஒரு காரணம் தான், அவர் நம்மை வைத்த அன்புதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அந்த சேற்றிலே மூழ்கி கொண்டிருந்தவர்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒருவர் தண்ணீரை மூழ்கி கொண்டிருந்தால் கை காலை அடிச்சா மேல வந்துடுவார். ஆனா ஒருத்தர் சேற்றில மூழ்கி கொண்டிருக்கும் போது கை காலை அடிச்சார்னா எவ்வளவு கை கால் அடிக்கிறாரோ அவருக்கு உள்ளதான் போகணும். நான் அடிக்கடியாக சிந்தித்து பார்ப்பது உண்டு. நம்ம எல்லாருமே ஒரு காலத்திலே வழி தப்பி போனவர்களாக அந்த விளையான பாவ சேற்றிலே நாம் எல்லாரும் மாட்டி சிக்கி அந்த விளையான சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி அமிழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே நம்மை சுற்றி அநேக நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் உண்டு. நம்முடைய பழைய வாழ்க்கையை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஏராளம் உண்டு. சிலர் பரிதாபப்பட்டார்கள், சிலர் பரியாசம் பண்ணினார்கள், சிலர் சொன்னார்கள் இவன் என்ன பாவம் செய்தானோ இப்படி அவதிப்படுகிறான் என்று சொன்னார்கள். சிலர் ஐயோ பாவம் வழி தப்பி வந்து விட்டான் என்று சொல்லி பரிதாபப்பட்டார்கள். சிலர் அந்த மூழ்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அறிவுரை சொன்னார்கள். ஏன்பா நீ இப்படி வந்த, அப்படி வந்திருக்க கூடாதா? பலவிதமாய் ஜனங்கள் நம்மை குறித்து பார்த்து பேசினது. ஒருவராகிலும் அந்த சேற்றுக்குள்ள வந்து உன்னை தூக்கி எடுக்க ஒருவரும் முன் வரவில்லை. ஆமென். சிந்தித்து பாருங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நம்மை சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க அவர் தாமே இந்த உலகம் என்னும் சேற்றுக்குள்ளே அவர் இறங்கி வந்தார். உங்களை தூக்கி எடுக்கும்படியாக எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் பரிதாபப்படுகிறார்கள், மற்றும் சிலர் பரியாசம் பண்ணுகிறார்கள். ஒருவரும் அந்த சேற்றுக்குள்ள இறங்கி தூக்கி எடுக்க முன் வரவில்லை, தூக்கி எடுக்க முன் வர முடியாது. யாராவது சேற்றுக்குள்ளே வந்து உங்களையோ என்னையோ தூக்கி எடுக்க விருப்பப்பட்டு வந்தால் அவர்களும் மூழ்கி விடுவார்கள். நம்மை சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க ஒருவரால் தான் முடியும். ஆண்டவராகிய இயேசுவை தவிர நம்மை தூக்கி எடுக்க வேற யாராலும் முடியாது. ஆகவே நான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகம் என்னும் சேற்றுக்குள்ளே அவரே இறங்கி வந்து நம்மை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், எப்படி ஒரு குயவன் சேற்றில் இறங்கி அந்த களிமண்ணை எடுக்கும் போது அவருடைய கை கால்கள் எல்லாம் சேராகுமோ, அதே போல நம்முடைய பரம குயவனாகிய ஆண்டவராகிய இயேசு நம்மை தூக்கி எடுக்கும்படியாக அவர் இந்த உலகம் என்னும் சேற்றுக்குள்ள இறங்கின போது அவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நமக்காக பாவமானார், நமக்காக அவர் சாபமானார். நம்முடைய பாவ கரைகள் அவர் மேல் படிந்தது. அவர் கல்வாரி சிலுவையிலே அழகற்றோராக பாவங்களை சுமந்தவராக கோர சிலுவையிலே நமக்காக தொங்கினார். இந்த அன்பை நாம் எப்படி மறந்து விட முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்ன சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க, ஆண்டவரே என்னுடைய பாவக்கரைகள் எல்லாம் மேல் பணிந்தது, ஆண்டவரே நீர் எனக்காக பாவமானீரப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய தியாகம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த பரம குயவனாகிய ஆண்டவர் இந்த களிமண்ணாகிய நம்மை இந்த உலகமாகிய சேற்றிலிருந்து எடுத்து நம்மை பிரித்து எடுத்தபடியினாலே தான் இந்த களிமண் இப்பொழுது குயவன் வீட்டில் இருக்கிறது. ஆமென். நம்ம ஆண்டவர் சேற்றிலே விட்டுட்டு போயிட்டாரா? இல்லை. சேற்றிலிருந்து அந்த களிமண்ணை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கழுவி கண்மலையிலே நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் அந்த துதியின் பாட்டை நம்முடைய நாவிலே வைத்து
மற்றவர்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் நம்மை சாட்சியாய் வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போமானால், அந்த பரம குயவனுக்கு நம் நாளெல்லாம் வாழ்க்கை முழுவதும் நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தரை தூக்கி எடுத்தார். இந்த பரம குயவன் எனக்கு செய்ததான நன்மைக்காக ஹல்லேலூயா நன்றி உள்ளவனாய் வாழ்க்கை முழுவதும் நன்றி உள்ளவனாய் இருப்பேன், என் தேவனை துதித்து ஆராதிப்பேன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், அசுத்தமான இடத்தில் இருந்த அந்த களிமண் இப்பொழுது குயவன் வீட்டில் இருக்கிறது. நம்ம எங்க இருந்தோம், இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? எங்க இருந்த நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது? நம்ம எல்லாரும் அசுத்தமான சேற்றில் இருந்தவர்கள் இன்னைக்கு குயவன் வீட்டிலே இருக்கிறோமே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் குயவன் வீட்டில் இருந்தால் மாத்திரம் போதாது. முதல் குறிப்பு என்னவென்றால், அந்த களிமண் ஆண்டவருடைய கையில் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு திருப்தி என்னவென்றால், நான் சபையில் இருக்கிறேன், நான் ஏசிய பரம்பூர்ல நானும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன், எனக்கு ஒரு சபை ஐக்கியம் இருக்கிறது, நான் வாரந்தோறும் சபைக்கு போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீங்கள் குயவன் வீட்டில் இருந்தால் போதாது, குயவனுடைய கையிலே இருக்க வேண்டும். ஆமென். குயவனுடைய கையிலே இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய குயவன் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், உம்முடைய வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, குயவன் வீட்டில் இருந்தால் போதாது, குயவனுடைய கையிலே இருக்க வேணப்பா. என்னை உம்முடைய கரத்தில் எடுங்க ஆண்டவரே. அருமையான சபையாரே, கர்த்தர் மாத்திரம் நம்மை கரத்தில் எடுத்து விடுவாரானால் நாம் விசேஷித்தவர்களாய் மாறிவிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஜெபிக்க வேணும். ஆண்டவரே, என்ன உம்முடைய கரத்தில் எடுத்துருங்க ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் எடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை நீங்கள் உண்மையாய் உத்தமமாய் செய்து பாருங்கள். கர்த்தர் மாத்திரம் உங்களை அவருடைய கரத்தில் எடுப்பாரானால் நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாறி விடுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த வசனத்தை வாசிங்கள். எரேமியா 18 அதிகாரம் 6வது வசனம். களிமண் ஆண்டவருடைய கையில் இருக்க வேண்டும். எரேமியா 18 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று, நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள், நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆமென். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். நான் உன்னை என் உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் என் கைக்குள்ளான ஆடுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஒன்றுக்கு உதவாத இந்த களிமண் அழகிய ஒரு பாத்திரமாக மாற வேண்டுமானால், வணையப்பட வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசு என்னும் குயவனுடைய கையில் இருக்க வேண்டும். ஆமென். களிமண் பாத்திரமாய் மாற வேண்டுமானால் அந்த களிமண் குயவனுடைய கையிலே வர வேண்டும். ஆண்டுடைய கையிலே நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டுடைய கையிலே நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஆண்டுடைய கையிலே வராத பட்சத்திலே ஒரு நாள் களிமண் பாத்திரமாய் மாறவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய கையிலே எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. சில சமயத்தில் இந்த ஜெபத்தை நாம் செய்கிறோம், அர்த்தப்படுத்தாமல் செய்வோம். ஏதோ வழக்கத்தின் பேரிலே ஆண்டவரே, என்னோட வாழ்க்கை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அர்த்தப்படுத்துகிறோமா? ஆண்டவரே, என்னோட பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னோட குடும்பத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு சின்ன ஜெபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே அடங்கி இருக்கேன்னு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. முற்றிலுமா என்னோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்.
ஆண்டவர் நம்மை வணைந்து அழகான ஒரு பாத்திரமாய் மாற வேண்டுமானால் நாம் அவருடைய கரத்திலே வர வேண்டும். ஆமென். கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். முற்றிலுமா ஒப்பு கொடுக்க. ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உடைய கரத்திலேயே நான் காணப்படணும்ப்பா. உடைய கரத்தை விட்டு நான் ஒரு நாள் விலகிவிடக் கூடாது. நீங்கள் எஸ்ரா நெகேமியா என்ற புஸ்தகங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அடிக்கடியாக எஸ்ரா நெகேமியா எல்லாம் சொல்லும் போது கர்த்தருடைய கரம் இருந்தது, கர்த்தருடைய கரம் இருந்தது. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு வழி நடத்துதல். ஆமென். யாபேசனுடைய ஜெபத்தை செய்யும் போது கூட ஆண்டவரே என்னுடைய எல்லையை நீர் விஸ்தாரப்படுத்த வேண்டும், விரிவாக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது கூட உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கிறது ஒரு அனுபவம், நாம் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறது வேற ஒரு அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே மோசே குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் மோசே கண்மலையின் வெடிப்பில் வைத்து தன்னுடைய கரத்தினாலே மூடினாராம். ஆமென். எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம் யோசிச்சு பாருங்க. ஆமென். கண்மலையின் வெடிப்பில் வைத்து தன்னுடைய கரத்தினாலே மூடினார். அப்படி என்றால் அது எபிரேய பைபிள் ரொம்ப அழகா இருக்கிறது. அந்த பிரமாணங்களை தேவன் மோசேக்கு கொடுக்கிற வேளையில மோசே கர்த்தருடைய கரத்துல இருந்தாராம். தன்னுடைய கரத்துல வைத்துதான் மோசேக்கு பிரமாணங்களே கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து சொல்லும் போது அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவளுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவளுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். யார் யார் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை தான் உயர்த்துகிறார். அவர்களுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. உயர்த்தப்பட ஒரு ஏற்ற காலம் யாருக்கு இருக்கிறது என்றால், யார் தங்களை முற்றிலுமாக தேவனுடைய கரத்திலே அடங்கி கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கர்த்தாவுடைய கரத்துக்கு கீழே அடங்கி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உயர்த்தப்படுகிற ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான சபையாரே, ஆண்டவராகிய இயேசுடைய கையிலே நாம் உருவாக்கப்படுவோம். தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பண்ணுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். அந்த வார்த்தை உருவாக்குதல் என்ற எபிரேய பதத்திலே அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் புதிதாக ஒரு காரியத்தை செய்கிறார் என்று அர்த்தம். எங்கெங்கெல்லாம் உருவாக்கப்படுதல் என்ற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார் என்று அர்த்தம். அப்ப எவ்வளவுக்களவாக என்னை கர்த்தருடைய கரத்தில் நான் கொடுக்கிறேனோ அவ்வளவுக்களவாய் கர்த்தர் என்னை உருவாக்குகிறார் என்றால், கர்த்தருடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வேணும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் முற்றிலுமாய் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கரத்திலே உருவாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கரத்திலே நாம் உருமாற்றப்படுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே நாம் உருமாற்றப்படுகிறோம். உருவாக்கப்படுதல் என்றால் உருமாற்றப்படுதல் என்று அர்த்தம். உருமாற்றப்படுதல் என்று அர்த்தம். நான் சொன்னால் நீங்க ஒத்துக்கொள்வீர்கள், களிமண்ணுக்கு உருவமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? களிமண்ணுக்கு ஒரு உருவம் கிடையாது. ஆனால் அது ஆண்டுடைய கையில வரும்போது அந்த களிமண்ணுக்கு ஆண்டவர் ஒரு உருவத்தை கொடுக்கிறார். ஒரு உருமாற்றம் அடைகிறது. உருவமே இல்லாத களிமண்ணுக்கு ஒரு உருவம் கிடைக்கிறது, உருமாற்றம் அடைகிறது. இது என்னுடைய கருத்து அல்ல, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள்.
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. பூமியின் மண்ணுக்கு உருவம் கிடையாது, களிமண்ணுக்கு உருவம் கிடையாது. பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. பூமியின் மண்ணினாலே உருவாக்கி என்று சொல்லும் போது அந்த வார்த்தை உருவாக்கி என்ற அர்த்தம் என்ன? அதற்கு ஒரு உருவம் கொடுத்து, ஒரு உருமாற்றம் செய்து, உருவமே இல்லாத அந்த பூமியின் மண்ணுக்கு, அந்த களிமண்ணுக்கு கர்த்தர் ஒரு உருவம் தருகிறாராம். என்ன உருவம்? 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே, உருவாக்கின நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். தேவ சாயல் என்ற உருவத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப குயவன் களிமண்ணுக்கு தன்னுடைய சாயலையே கொடுக்கிறார். ஆமென். நம்முடைய பரம குயவன் நம்மை உருவாக்கின போது அவர் நமக்கு கொடுத்த ஒரு உருவம் என்ன தெரியுமா? தம்முடைய சாயல், தேவ சாயல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கோழி முட்டை எடுத்து பாருங்க. அந்த கோழி முட்டையுடைய உருவம் எப்படி இருக்கு? உருண்டைன்னு சொல்லாமா? ஓவல் ஷேப். அந்த ஓவல் ஷேப்ன்றது என்ன? பூஜ்யம்னு அர்த்தம். பூஜ்யம்னு அர்த்தம். முட்டைனா என்ன அர்த்தம்? முட்டை வாங்கினியான்னு கேக்குறோம்ல, ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். பூஜ்யம்னு அர்த்தம். பூஜ்யமா இருக்கிற முட்டை தாய்க்கோளின் வெப்பத்துக்கு கீழே வரும்போது ஒரு உருவம் பெறுகிறது. ஆமென். பூஜ்யமா இருக்கிறது ஒரு உருவம் பெறுகிறது. இதைதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில செய்தார். ஏதேன் தோட்டத்துல இதைதான் செய்தார். பூமியின் மண்ணு உருவமற்றதா இருந்தது, பூஜ்யமா இருந்தது, ஜீரோவா இருந்தது. கர்த்தர் அதுக்கு தம்முடைய சாயலை கொடுக்கிறார். எப்படி அந்த கோழியின் முட்டை அந்த தாயோட வெப்பத்துக்குள்ளே வரும்போது ஒரு உருவம் பெறுகிறதோ, அதே போல தேவனுடைய சமூகத்திலே நாம் வரும்போதெல்லாம் தேவனுடைய சாயல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நம்மை உருமாற்றி கொண்டே இருக்கிறார். தேவ சாயலாய் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு 2-3 நாள் அந்த முட்டையை அந்த தாய்க்கோழியின் வெப்பத்துக்குள்ள வைத்துட்டு 3ஆவது நாள்ல தூக்கி வெளியே வச்சிட்டீங்கன்னு வைங்க. அப்ப அந்த முட்டை என்ன ஆகும்? கெட்டு போய்விடும், அழுகி போய்விடும். எந்த கர்த்தருடைய பிள்ளையும் தேவ சமூகத்தை விட்டு விலகுகிற மாத்திரத்திலே அந்த வாழ்க்கை கெட்டு போகிறது. ஒரு சபை ஐக்கியத்தை விட்டு வெளியே போகும்போது, ஒரு தேவ பிரசனத்தை விட்டு விலகும் போது, கர்த்தரை விட்டு விலகும் போது, எப்படி ஒரு முட்டை தாயோட வெப்பத்துக்கு இருந்து விலகி போகும்போது கெட்டு போகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன், ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு அழிந்து போய் விடுகிறது. ஆகவேதான் தேவ சமூகத்தில் நாம் எப்போதும் இருப்பது மிக மிக அவசியம். ஒவ்வொரு விஷயம் தேவ சமூகத்தில் வரும்போது தேவனுடைய சாயல் நமக்குள்ளே உருவாக்கப்படுகிறது. ஆமென். இயற்கையாக ஒரு கோழி முட்டை அது அவையம் காத்து அந்த கோழி குஞ்சு வெளியே வருவதற்கு 21 நாட்கள், 21 நாட்கள் அது அந்த ஓடு உடைத்து வெளியே வரும்போது சைஸ்ல தான் சின்னதா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா உருவம் தாயை போலவே இருக்கும். ஆமென். கர்த்தர் இதைதான் செய்ய போகிறார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நம்மை தேவ சாயலின் அந்த உருவத்தை கர்த்தர் நமக்குள்ளே உருவாக்கி, கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளே உருவாக்கி கொண்டே இருக்கிறார். சீக்கிரத்திலே ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு வரும்போது இந்த ஓடு உடையும், நம்ம எல்லாரும் அவரை போலவே இருப்போம். ஹல்லேலூயா. அவரை முகமுகமாய் பார்ப்போம். நாம் அவரோடு கூட என்றென்றும் வாழுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப குயவன் களிமண்ணுக்கு தன்னுடைய சாயலையே கொடுத்திருக்கிறார். இப்ப உலக பிரகாரமான ஒரு குயவன் எடுத்துக்கொள்ளுங்க. உலக பிரமாணமான ஒரு குயவன் கூட களிமண்ணுக்கு ஒரு உருவம் தர முடியுமா? தர முடியாதா? தர முடியும். ஒரு உலக பிரகாரமான ஒரு குயவன் ஒரு களிமண்ணுக்கு தன்னுடைய உருவத்தை கூட கொடுக்க முடியும். ஆனால் ஒன்றை மாத்திரம் கொடுக்க முடியாது.
அந்த உருவத்துக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. ஆமென். ஆனா நம்ம ஆண்டவராகிய நம்முடைய தேவன் நமக்கு ஒரு உருவத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் யாருடைய ஜீவன் என்றால் அவருடைய ஜீவனையே நமக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார் என்று வாசிக்கிறோம். ஆமென். உருவம் தருகிறது மாத்திரமல்ல, நமக்கு அவருடைய ஜீவனையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் சொல். ஏதேன் தோட்டத்தில் நடந்தது இதுதான். அந்த களிமண்ணுக்கு களிமண்ணை எடுத்து அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து தன்னுடைய சாயலை தன்னுடைய உருவத்தையே அதற்கு கொடுத்து தன்னுடைய நாசி நம்முடைய சுவாசத்தை அதுக்குள்ளே ஊதின வேளையிலே அவன் ஜீவ ஆத்மானான் என்று வேதம் சொல்கிறது. அவனுக்குள்ளே தேவனுடைய ஜீவன் உள்ளே வருகிறது. ஒரு அழகான பாத்திரம், களிமண்ல இருந்து இப்போ ஒரு அழகான பாத்திரம் ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்படுகிறது. ஆனால் சர்ப்பம், பிசாசாகிய அந்த சர்ப்பம் வஞ்சனையாக வந்து மனுஷரை ஏமாற்றி கீழ்ப்படியாமல் போகும்படியாய் செய்து தேவனுடைய வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படிய தவறி பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அழகாய் உருவாக்கப்பட்ட அந்த பாத்திரம் கெட்டு போயிற்று. தேவன் அளவாய் உருவாக்கிற அந்த பாத்திரம் ஏதேன் தோட்டத்திலே கெட்டு போயிற்று. அதைதான் எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் விளக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது வாசிங்கள், 4வது வசனத்தை வாசிங்கள். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், குயவன் வனைந்த அல்ல, வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வனைந்தான் என்று வாசிக்கிறோம். ஆமென். இப்ப அழகாக களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த பாத்திரம் ஏதேன் தோட்டத்திலே கெட்டு போயிற்று. நம்ம என்ன திரும்ப செய்வோம்? ஏதாவது ஒரு காரியத்தை கெட்டு போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். ஆனா ஆண்டவர் நம்ம தூக்கி போடல பிரதர், சிஸ்டர். நம்மளை ஆண்டவர் தூக்கி போடல. ஆண்டவர் நம்மை தூக்கி போட்டிருக்கலாம், நம்மை தூக்கி எறிந்திருக்கலாம். இவனை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கினேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான் என்று சொல்லி அன்னைக்கு ஆதாம தூக்கி வெளியே எரிஞ்சிருக்கலாம். ஆனா எரியல ஆண்டவர். அன்றைக்கு ஆரம்பித்த வேலை ஏதேன் தோட்டத்திலே மறுபடியுமாக ஒரு பாத்திரத்தை வணைகிற அந்த தேவனுடைய கிரியையை ஆரம்பித்து கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை வணைந்து கொண்டே இருக்கிறார், மனுஷனை வணைந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் கெட்டு போன அந்த நாளிலே தேவன் மறுபடியுமாக ஒரு பாத்திரத்தை வணையும்படியாக அவர் ஆரம்பித்ததான வேலை இன்னும் முடியவில்லை. இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்தாவுடைய வல்லமையின் கிரியையினாலே அவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயலை நாம் அடையும்படியாக தேவன் மனுஷரை வணைந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் இன்றைக்கும் என்னிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஆனால் எபிரேய பைபிள் அப்படி இல்லை. எகி ஓர் அப்படின்றது இருக்கிறது. தேவன் இதுதான் வெளிச்சம் என்று சொல்கிறார். நம்முடைய மொழிபெயர்ப்பிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய பைபிள்ல வயோமார் எகி ஓர் அப்படி என்றால் தேவன் சொல்லுகிறார் இதுதான் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பார்த்து இவர்தான் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் யாரை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசுவை தான் குறிக்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் அப்ப அந்த வெளிச்சத்தை அவர் உண்டாக்குறாரா? அந்த வெளிச்சம் யாரு? ஆண்டவராகிய இயேசு. இயேசு உண்டாக்கப்பட்டாரா? இல்லை, அவர் தெய்வம். ஆமென்.
அப்ப எபிரேய பைபிள்ல தான் நமக்கு சரியான தெளிவு ஏற்படுகிறது. வயோமர் எகி ஹோர், தேவன் இவர்தான் வெளிச்சம் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசுவை காண்பித்து இவர்தான் வெளிச்சம். இதைதான் ஆண்டவர் யோவான்ல சொல்கிறார், நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். ஆமென். அதே போல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தாவரம் உண்டாக கடவுது, மச்சங்கள் உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாக கடவுது என்று சொல்லி அப்படியாக இருக்கிறது. ஆனால் எபிரேய பைபிள்ல ஆண்டவர் அது எப்படி இருக்கிறது என்றால் பிரசன்ட் கண்டினியூஸ்ல எபிரேய பைபிள்ல எழுதியிருக்கிறார். ஆண்டவர் தாவரம் உண்டாக அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் உண்டாகி கொண்டே இருப்பதாக, உண்டாகி கொண்டு இருப்பதாக. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறாராம். அதனாலதான் அன்றைக்கு உருவாக்கப்பட்டது இன்றைக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறது காரணம். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. அன்றைக்கு மாமரத்துல மாம்பழத்தை தேவன் உண்டாக்கினார். மாம்பழம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறுத்தி இருந்தா அந்த மரத்துல மாத்திரம் மாம்பழம் உண்டாயிருக்கும், அப்படியே நின்று போயிருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அது எப்படி சொல்லலாம்? உண்டாகி கொண்டு இருப்பதாக. ஆமென். பிரசன்ட் கண்டினியூஸ். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கையை அசைக்கிறது, காலை அசைக்கிறது, பார்க்கிறது, இதெல்லாமே காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறதுனால தான் நம்ம ஜீவன் உள்ளவளா இருக்கிறோம். ஆண்டவர் பேசுறதை நிறுத்திட்டார்னு வைங்களேன், மூச்சு நின்று போயிடும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். இன்னைக்கு தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார், நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனாலதான் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினாலதான் நாம் பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு தாவரங்கள் முளைத்துக் கொண்டே இருக்கிற காரணம் தேவன் பேசிக்கொண்டு, அன்றைக்கு பேசின தேவன் இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறபடினாலதான் ஹல்லேலூயா இன்றைக்கு தாவரங்கள் வளர்ந்து கொண்டு, சகலமும் உண்டாக்கப்பட்ட சகலமும் இன்னைக்கு பெருகி வளர்ந்து கொண்டிருக்கிற காரணம் தேவனுடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தையினால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம். நான் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படாதவர்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையினால்தான் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறாங்க. விசுவாசிகள் மாத்திரம் நினைக்க கூடாது. இன்னைக்கு அவிசுவாசிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்களும் பிழைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறதுனால தான் அவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையினால்தான் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அறியாமல் இருக்கிறார், அவ்வளவுதான். கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? நான் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீரோட வாழ்க்கையில நீ பேசிக்கொண்டே இருக்கிறபடினால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் பிழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் மாத்திரம் பேசுறதை நிறுத்திட்டா நம்மளோட மூச்சு நின்று போயிடும். இதுதான் உண்மை. இப்ப யோசித்து பாருங்கள். அந்த வாசித்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. 4வது வசனத்தை வாசிங்க. 18:4 எரேமியா 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். வேறே பாண்டமாக வனைந்தான். அந்த 4வது வசனத்தை நீங்கள் பார்த்து உற்று கவனிப்பீர்கள் என்றால், குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், வனைந்த மண்பாண்டம் அல்ல. இங்கிலீஷ் பைபிள் இன்னும் தெளிவா போட்டிருக்கிறது, வைல் மேக்கிங். அந்த மண்பாண்டத்தை வனைந்து கொண்டிருக்கும் போது, சபையாரே நல்ல கவனிங்கள். நம்ம எல்லாருமே ஒரு ப்ராசஸ்க்குள்ள தான் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் வணைந்து கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த வணைந்து கொண்டிருக்கிற நிலைமையிலே சில சமயம் பிசாசோட சத்தத்தை கேட்டு
தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது அவர் வணைந்து கொண்டிருக்கிற பாத்திரமாகிய நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகிறது. ஆனாலும் தேவன் அதை தூக்கி எறிகிறது இல்லை. நம்ம மேலே ஒரு நோக்கம் இருக்கிறபடினாலே நம்ம வைத்த அன்பின் நிமித்தமாக கர்த்தர் மறுபடியுமாக நம்மை வணங்குகிறார். ஆமென். அப்ப இந்த வணங்குறதான காரியம் தொடர்ந்து ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த காரியம் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நமகளை மனுஷனை கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். வணைந்து கொண்டிருந்த என்று சொல்லும் போது அப்ப அந்த பாத்திரம் பூரணம் அடையவில்லை என்று அர்த்தம். That vessel is not perfected. குயவன் வணைந்து கொண்டிருந்த பாண்டம், மண்பாண்டம், வணைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டம். இங்கிலீஷ் பைபிள் அப்படிதான் இருக்கிறது, எபிரேய பைபிளும் அப்படிதான் இருக்குது, வணைந்து கொண்டிருக்கிற. அப்ப அந்த பாத்திரம் பூரணம் அடையவில்லை. பூரணம் அடைந்த பாத்திரத்தை கர்த்தர் பூமியில வைக்கிறதே இல்லை. ஆமென். ஒரு பாத்திரம் பூரணம் அடைந்து விட்டால் பரலோகத்தில் இருக்கிற ஷோரூமுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சிருவார். இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் பூரணம் அடையவில்லை என்று அர்த்தம். ஆமென். எத்தனை பேருக்கு ஷோரூமுக்கு போறதுக்கு ஆசையா இருக்கு? பூர்ணம் சும்மா கை தூக்குறாங்க, நீங்க நம்பிராதீங்க. கர்த்தர் நம்மை பூரணப்படுத்திக் கொண்டு அப்பேற்பட்ட பரிசுத்தமான இருந்த பவுலே சொல்கிறார், நான் பூரணத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறேன். I am pressing on to perfection. நான் இன்னும் பூரணம் அடைந்து விட்டேன் என்று சொல்லவில்லை, நான் பூரணத்தை நோக்கி முன்னேறி செல்கிறேன். ஆமென். அப்ப குயவனுடைய கையிலே நாம் வரும்போது முதலாவது நம்ம உருவாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மிலே புதிய காரியத்தை செய்கிறார். இரண்டாவது உருமாற்றப்படுகிறோம். அப்படி என்றால் உருக்குலைந்த ஒன்றுக்கு ஒரு உருவம் தருவதுதான் உருமாற்றப்படுதல். உருவமே இல்லாத களிமண்ணுக்கு கர்த்தர் அவருடைய சாயலை நமக்கு தருகிறார். தேவன் நம்முடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கரத்தில் நாம் வரும்போது உருவாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, உருமாற்றப்படுதல் மாத்திரமல்ல, நாம் உயர்த்தப்படுவோம். ஆமென். உயர்த்தப்படுவோம். யோசித்து பாருங்கள், இதுவரைக்கும் இம்மட்டுமாக சேற்றில் இருந்த களிமண், தரையிலே மிதிப்பட்ட களிமண், இப்பொழுது குயவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது மாத்திரமல்ல, குயவனுடைய கரத்தில் இருக்கிறது. உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? இவ்வளவு நாள் மனுஷனுடைய காலுக்கில இருந்த களிமண் இப்ப எங்க இருக்கிறது? குயவனுடைய கரத்தில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய உயர்வு! எத்தனை பேர் இந்த உயர்வுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்? சகோதரே சகோதரியே, வேலை ஸ்தலத்திலே உயர்வு பெரிய உயர்வு அல்ல. நம்மளுக்கு உலக பிரகமான ப்ரமோஷன் கிடைக்குது பாத்தீங்களா, அது பெரிய ப்ரமோஷன் அல்ல. நம்மளுக்கு கிடைத்த பெரிய ப்ரமோஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சேற்றில் இருந்த நம்ம குயவன் வீட்டுக்கு கொண்டு வந்து குயவன் வீட்டில இருந்து கர்த்தருடைய கரத்துல நம்ம வந்திருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் நமக்கு கிடைத்த பெரிய ப்ரமோஷன். எத்தனை பேர் இந்த ப்ரமோஷனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஹல்லேலூயா. இந்த களிமண் குயவனுடைய கரத்திலே வந்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? இனிமேலும் மனுஷனுடைய காலுக்கிலே இல்லை என்று அர்த்தம். இந்த களிமண் குயவனுடைய கரத்திலே வந்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? இனிமேலும் இவ்வளவு நாட்கள் மனுஷனுடைய காலுக்கிலே இருந்த களிமண் இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் வந்து விட்டது. இனிமேலும் மனுஷனுடைய காலுக்கிலே இல்லை என்று அர்த்தம். ஆமென். அப்ப கர்த்தருடைய கையில வந்த களிமண் முதலாவது உருவாக்கப்படுகிறது, இரண்டாவது உருமாற்றம் செய்யப்படுகிறது, மூன்றாவது உயர்த்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கரத்தில் வந்த களிமண் உணர்த்தப்படுகிறது. உணர்த்தப்படுகிறது. கர்த்தருடைய கரத்தில் நம்ம வந்துட்டா ஆண்டவர் நம்மள ஒரு நாளும் சும்மா விட மாட்டார். நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். உணர்த்தி கொண்டே இருப்பார். காரணம், அவருடைய கரத்தில் இருக்கிற வணைந்து கொண்டிருக்கிற பாத்திரம் கெட்டு போக கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். பரிசுத்தாவின் மூலமாக நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். அந்த ஆவியானுடைய உணர்த்துதலுக்கு நாம் கூறுணர்வுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வசனத்தை எடுத்து வாசிங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் நம்மை கர்த்தருடைய கரத்திலே பாத்திரமாய் வணையப்படுகிற களிமண்ணை கர்த்தர் எப்படி உணர்த்துகிறார் என்று பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்கள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும்
எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஒருவன் இவைகளை விட்டு கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண் தான், உருவாக்கப்பட்ட களிமண் தான், உருமாற்றப்பட்ட களிமண் தான். சேற்றில் இந்த களிமண் இப்போது கர்த்தருடைய கரத்தில் வந்திருக்கிறது, உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த களிமணை தான் கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நான் உங்களை என்னோட கையிலே உயர்த்தி வைத்திருக்கிறேன். ஆனால் நீ விட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நீ விட வேண்டிய காரியம் இருக்கிறது. அந்த காரியத்தை நீ விடுவாயானால், அந்த காரியத்தை விட வாழ்க்கையை விட்டு விட்டு உன்னை சுத்திகரித்துக் கொள்வாயானால், நான் உன்னை அழகான பாத்திரமாக, மகிமையான பாத்திரமாக, ஆசீர்வாதமான பாத்திரமாக, பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக, பரிசுத்த பாத்திரமாக, உபயோகமுள்ள பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக நான் உன்னை வணைவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், நீங்கள் நேற்று சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே விட வேண்டிய சில காரியங்களை கர்த்தருக்காக விடுவீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை கொண்டு விசேஷித்த காரியங்களை செய்வார். விசேஷித்த காரியங்களை செய்வார். தேவனால் விசேஷமாய் பயன்படுத்தப்பட்ட வாழ்க்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு வந்தவர்கள் தான். கர்த்தர் யாரை பயன்படுத்த முடியும்? கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் யாரை பயன்படுத்த முடியும் என்று நீங்கள் கேட்பிருந்தால் ஒரே ஒரு ஆன்சர், விட்டு வந்தவர்கள். ஆமென். நீங்க யாரை வேணாலும் வேதாகமத்திலே பாருங்கள், தானியேல் விட்டவர் தான். ஆமென். மோசே விட்டவர் தான். ஆபிரகாம் விட்டவர் தான். சீஷர்கள் விட்டு வந்தவர்கள் தான். ரூத் விட்டு வந்தவள் தான். சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்க எத்தனை பேருக்கு ஆயத்தம்? கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். விட்டுவிட மனதில்லை. இருதயத்துக்கு மிக பிரியமா இருக்கிறது. விட்டுவிட மனதில்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தை தனிப்பட்ட ரீதியிலே பேசுறார். என் மகனே மகளே, நீ என்னுடைய கரத்தில் இருக்கிறாய். நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், உன்னை உருமாற்றி கொண்டிருக்கிறேன், உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் உன்னை உணர்த்துகிறேன், நீ விட்டுவிட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீங்க எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், ஆண்டவரே அது எனக்கு என்னன்னு நல்லாவே தெரியும், அதை நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே, அதை விட்டு விடுகிறேன். நீங்க மாத்திரம் ஒரு தீர்மானம் பண்ணி அதை விட்டு விட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் மூலியமாக செய்கிற கிரியைகள் அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து, போதும், நீக்கி வைத்து. இதுதான் தானுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய ரகசியமே. இதுதான் தானியேலை கர்த்தர் உயர்த்தினது காரணம், தேசத்திலே பிரதமராய் மாற்றினது காரணம், விசேஷித்த ஆவி அந்த மனுஷனுக்குள்ள இருந்த காரணம். ஏதோ ஒரு காரியம் அந்த மனுஷனோட வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டது. இந்த 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு பிறகு தானுடைய வாழ்க்கையே வித்தியாசம் தான், தானுடைய வாழ்க்கையே விசேஷம் தான்.
இந்த காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படும்படியாக தானியேல் தன்னுடைய இருதயத்திலே அவன் தீர்மானித்தான். ஆமென். இருதயத்திலே தீர்மானித்தான். அருமையான சபையாரே, இன்னைக்கு எத்தனை பேர் இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுக்க முடியும்? ஆண்டவரே, நீக்கப்பட வேண்டியது ஒரு காரியம் என்னோட வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. ரட்சிக்கப்படாததுக்கு முன்பே இருந்தது, இன்னும் இருக்குது. அது கர்த்தர் யாரோடு பேசுகிறான்னு தெரியாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே இருந்தது, ரட்சிக்கப்பட்ட பிறகு அது இருந்து கொண்டே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று எத்தனையோ வருஷம் ஆகிறது, ஆனா இன்னும் அந்த காரியம் இருந்து கொண்டே இருக்கிறது. விட மனசில்லை, விட மனதில்லை. தானியேலை போல ஒரு தீர்மானம் நீங்க எடுங்க உள்ள இருதயத்திலே. ஆண்டவரே, இந்த நீக்கப்பட வேண்டிய காரியத்தினாலே நான் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறேன். இனிமேலும் என்னோட வாழ்க்கையிலே இது வேண்டாம், நீக்கிவிட நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை தன்னுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமாய் மாறிவிடும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ண ஆரம்பித்து விடுவார். கர்த்தர் மகிமையாய் உங்களிலே செயல்பட ஆரம்பிப்பார். நீங்க போற இடம்லாம் நீங்க ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய வித்தியாசத்தை ஜனங்கள் பார்ப்பார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். ஆனா பிசாசு நீங்க விடுறதுக்கு விடவே மாட்டான். இதையா விட போற? இத்தனை வருஷம் கூட இருந்ததப்பா, இதே விட்டுற போற? இது உனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது, இதே விட போற? இது உன் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சுன்னா சந்தோஷமே போயிருமே. பிசாசு பொய்க்கு பிதாவா இருக்கிறார். வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் இந்த காலவெளியில் நம்மோடு கூட பேசுகிறார். வஞ்சிக்கப்பட்டது போதும், விட வேண்டிய காரியத்தை விடுங்கள், விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நீங்க உணர்த்துகிறார். அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண் தான் உணர்த்தப்படுகிறது. கர்த்தர் இதை எல்லாருக்கும் கொடுக்கல, அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணுக்கு தான். நீ விட்டு உன்னை சுத்திகரித்துக் கொள்வாயானால், இதை விட்டு நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்வாயானால் கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுவார். எத்தனை பேருக்கு புரியுது ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார்? சில சமயத்துல அந்த விட வேண்டிய காரியம் ரொம்ப துக்கமா இருக்கும். எனக்கு ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்கிறார், உன் மனைவியாகிய சாராள் சொல்கிறபடி செய். அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை உன் வீட்டை விட்டு அகற்றி விடு. அது ஆபிரகாமுக்கு துக்கமாயிருந்தது. ஆபிரகாமுக்கு துக்கமாயிருந்தது. ஆனாலும் கர்த்தர் சொன்னபடினாலே இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை வீட்டை விட்டு அகற்றுகிறார். அதுக்கு பிறகுதாங்க ஆபிரகாம் வீட்டிலே ஆசீர்வாதம். அதுக்கு பிறகுதான் ஆபிரகாம் வீட்டிலே சமாதானம். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் ஆபிரகாமை விசுவாச தகப்பனாய் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான சபையாரே, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை கர்த்தர் உருவாக்குறது மாத்திரமல்ல, உருமாற்றுறது மாத்திரமல்ல, உயர்த்துகிறது மாத்திரமல்ல, அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். உணர்த்துகிறது மாத்திரமல்ல, அவருடைய கையில் இருக்கிற களிமண்ணை கர்த்தர் உபயோகப்படுத்துவார். அதே வசனத்தை வாசிங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். இதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் கனத்துக்குரிய பாத்திரங்களா இருக்கணும் தான் தேவனுடைய திட்டம். இதனாலதான் கர்த்தர் அவருடைய கரத்திலே வைத்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற காரணமே, ஒருவரும் கனவீனத்துக்குரிய பாத்திரமாய் மாறிவிடக் கூடாது, எல்லாருமே கரத்திலே கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் மனுஷனோடு போராடி கொண்டிருக்கிறார்.
அதை நாவில உணர்கிறேன். நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கிறது. எப்படி இதை விடுறது, எப்படி இதை விடுறது? ஆனா கர்த்தர் சொல்றார், விட சொல்றாரு. ஆனா நீங்க சொல்றீங்க எப்படி விடுறது? நீங்களும் கர்த்தரோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தரும் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். நான் தயவாக சொல்கிறேன், கர்த்தரோடு போராடி ஜெயிக்க முடியுமா? யாராவது கர்த்தரோடு போராடி ஜெயிக்க முடியுமா? கர்த்தரோடு போராடி யாராலும் ஜெயிக்க முடியாது. யார் ஜெயிப்பா? இந்த போராட்டத்தில் யார் ஜெயிப்பா? கர்த்தர் தான் ஜெயிப்பா. கர்த்தர் தான் ஜெயிப்பா. நீங்க ஒரு சொல்லலாம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டான்னு போட்டிருக்க. அதோட அர்த்தம் அது அல்ல. எபிரேய பைபிள் எப்படி இருக்குன்னா, யாக்கோபு தன்னுடைய பழைய மனுஷனுக்கு விரோதமாக தேவனோடு கூட சேர்ந்து கொண்டு பழைய மனுஷனுக்கு விரோதமாய் போராடுகிறார். அதுதான் அதோட ஆவிக்குரிய அர்த்தம். யாக்கோபு தேவனிடத்தில் என்ன சொல்கிறான் என்றால், ஆண்டவரே, இந்த 20 வருஷ காலம் என்னுடைய பழைய மனுஷனோடு எத்தனோடு ஏமாற்றுகிறவனாய் இருக்கிற யாக்கோபோடு கூட நான் போராடி 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 பார்க்கிறேன். அவனை என்னால் ஜெயிக்க முடியல. ஒரு ஜெயம் இல்லை ஆண்டவரே. இந்த யுத்தத்திலே நீர் என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பழைய மனுஷனோடு கூட போராடினால் கண்டிப்பாக நமக்கு ஜெயம் இருக்கிறது என்று சொல்லி அந்த ராத்திரியிலே யாபோக்கு நதி கரையிலே யாக்கோபு தேவனுடைய உதவி ஒத்தாசையை நாடுகிறான். ஆண்டவரே, நீங்க வந்து எனக்காக இந்த போராட்டத்தை செய்யுங்க. அப்ப யாக்கோபும் தேவனும் சேர்ந்து யாக்கோபுடைய பழைய மனுஷனோடு போராடுகிறார்கள், மேற்கொள்கிறார்கள். இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் ஒருவேளை உங்களோடு கூட இந்த வேளையிலே போராடி கொண்டிருப்பார் என்றால் பெஸ்ட் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு விட்டு கொடுத்துறது தான். ஆமென். ஆண்டவரே, நான் விட்டுறேன்ப்பா, விட வேண்டியதை விட்டுறேன்ப்பா, என்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே, நீங்க செய்து பாருங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். அப்ப குயவன் வீட்டுக்கு வந்தால் போதாது, அது குயவனுடைய கரத்திலே வர வேண்டும். 2வது, அந்த களிமண் முற்றிலுமாக குயவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். இப்ப குயவனுடைய கையில வந்து விட்டது, அது போதாது, அந்த களிமண் முற்றிலும் குயவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். 6வது வசனத்தை வாசிங்கள். எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். போதும், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அந்த களிமண் என்ன பண்ண வேண்டும்? முற்றிலுமாக குயவனுடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், தன்னை விட்டு கொடுக்க வேண்டும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேணும். ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய குயவன், நான் உம்முடைய கரத்தில் இருக்க களிமண், உம்முடைய சித்தம் போல என்னை மணிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னுடைய சித்தம் வேண்டாம்ப்பா, என்னுடைய விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, என்னோட வழிகள் வேண்டாம், உம்முடைய வழிகள், உம்முடைய சித்தம், உம்முடைய தீர்மானம் என்னோட வாழ்க்கையிலே நடக்கட்டும். எவ்வளவுக்கு எவ்வளவாக இந்த களிமண் தன்னை குயவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாக இந்த களிமண் அழகான பாத்திரமாய் மாறிவிடும். ஆமென். இந்த களிமண்ணுடைய அழகு, எதிர்கால அழகு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒப்பு கொடுக்கறதுல தான் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த களிமண் குயவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த களிமண் ஒரு அழகான பாத்திரமாய் மாற வாய்ப்பு இருக்கிறது. இந்த களிமண் கல்ல போல இருக்கக்கூடாது. கல்ல போல இருந்தா வணைய முடியாது. பிளெக்சிபிளா இருக்கணும், வணைந்து கொடுக்கணும். களிமண் உருவாக்கத்தக்க விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும். சிலருடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, கல்ல போல இருக்கிறது. ஒரு கல்ல குயவன் வணைய முடியுமா? முடியாது.
ஒரு களிமண் கல்லை போல இருக்குமானால் குயவன் என்ன செய்வார் தெரியுமா? தண்ணியை ஊத்தி நல்லா மிதிப்பார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் கடினப்பட்டுச்சுன்னு வைங்களேன், கடினப்பட்ட நிலைமையிலே கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்தா என்னதான்? மிதிதான். மிதி வேணும்னா கடினப்பட்ட நிலைமையிலே உங்களை ஒப்பு கொடுங்க. இல்ல ஆண்டவரே மிதியெல்லாம் வேணாம், அடி உதலாம் வேணாம் என்று சொல்லால் உங்களை வணைந்து கொடுங்க. அந்த குயவன் வணையத்தக்க விதத்திலே உங்கள் இருதயத்தை நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல வணைய முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆமென். அந்த 4வது வசனம் ரொம்ப அழகா இருக்கு. வாசிங்கள், கடைசி பகுதி வாசிங்கள். தன் பார்வைக்கு சரியாக தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி போதும். குயவன் அதை வணைந்தாராம். களிமனுடைய பார்வைக்கு சரியா கண்டபடி அல்ல, குயவனுடைய பார்வைக்கு சரியா கண்டபடி. அநேக சமயத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஆண்டவரே எனக்கு சரியா இதுதான் படுது, இப்படி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இது சரியா படுது, நீங்க இப்படி பண்ணுங்க ஆண்டவரே. நம்ம குயவனுக்கு அட்வைஸ். நம்முடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி அல்ல, களிமனுடைய பார்வைக்கு. களிமனுடைய பார்வைக்கு எப்படிங்க தெரியும்? சில திட்டத்தை பார்த்துருக்கீங்களா? களிமண்ணு அது சரியா பார்க்க முடியுமா? அது களிமண்ணால சரியாவே பார்க்க முடியாது. எப்படி அப்ப நல்லதா பார்க்கும்? அது களிமண்ணுக்கு பார்வையே கிடையாது. களிமண் ஒன்றத்தையும் பார்க்க முடியாது. அதனாலதான் களிமண்ணு திட்டுறாங்க. அப்ப நாம் பார்க்கிற வண்ணமாக அல்ல, குயவன் பார்வைக்கு எப்படி செம்மையாய் தோன்றுகிறதோ அவருடைய பார்வைக்கு சரியாக காணப்படும்படியாக, ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ அப்படி என்னை வணையும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். என்னுடைய பார்வைக்கு அல்ல, என்னுடைய விருப்பத்துக்கு அல்ல, என்னுடைய வாஞ்சைக்கு அல்ல, உம்முடைய இருதயத்தின் விருப்பம், உம்முடைய பார்வைக்கு நல்லதாய் காண்கிற காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்யுங்க ஐயா. What seemed good to the potter, not to the clay. Amen. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? களிமண் குயவன் இடத்துல எந்த கேள்வியும் கேட்க கூடாது என்று அர்த்தம். களிமண்ணுக்கு கேள்வி கேட்கிற அதிகாரம் இல்லை. எத்தனை விஷயம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம்? ஏன் ஆண்டவரை இப்படி பண்ணீர்? ஏன் ஆண்டவரை இந்த பிரச்சனை? களிமண்ணுக்கு குயவன் இடத்துல கேட்க அதிகாரம் உண்டா? ஒரு அதிகாரம் கிடையாது. எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா 45 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 45:9. மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி, களிமண் தன்னை உருவாக்கினவரை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ, என்ன செய்கிறீர் என்று சொல்ல தகுமோ, உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ. எவ்வளவு தெளிவா வசனம் இருக்கு பாருங்க. களிமண் தன்னை உருவாக்கினவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்ல தகுமா? நம்ம ஆண்டோட பார்த்தா என்ன செய்கிறீர் ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே இந்த பாதை? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த சூழ்நிலை என்று நாம் கேட்க நமக்கு அதிகாரம் உண்டா? ஒரு நாளும் கிடையாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்வாரா? ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். கர்த்தர் நன்மைதான் செய்வார். ஆனால் சில சமயத்திலே அந்த உருவாக்குகிற செயல்முறையிலே சில அனுபவங்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த செயல்முறை ஒருவேளை வேதனையா இருக்கலாம். சில இடங்களிலே நாம் கடினப்பட்டிருப்போமானால் குயவன் உடைக்கத்தான் வேண்டும்.
அந்த கடினமான பகுதியோடு கூட ஒரு பாத்திரத்தை வணைந்தால் அது உடைந்து விடும். அப்படி ஒரு பாத்திரத்தை வணைய முடியாது. அப்ப கடினமான பகுதிகளை குயவன் உடைக்கத்தான் வேண்டும். உடைக்கும் போது அதுல வேதனை கண்டிப்பாய் உண்டாகும். வேதனை உண்டானாலும் களிமண் குயவனை பார்த்து என்ன செய்கிறீர் என்று கேட்கக்கூடாது. நீர் எனக்கு நலமானதை தான் செய்வீர் ஆண்டவரே, நீர் என்ன செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வீர், உடைய சித்தம் போல என்னை நடத்தும் என்று சொல்லி முற்றிலுமாய் நாம் அவருடைய கரத்திலே விட்டு கொடுக்கும் போதுதான் ஒரு அழகான பாத்திரமாய், பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் உருவாக்கப்படும் முடியும். ஆமென். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது எழுதுகிறார். எடுத்து வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 20 - 23 வரைக்கும் வாசிங்கள். ரோமர் 9ஆம் அதிகாரம் 20 - 23 வரைக்கும். அப்படியானால் மனுஷனே எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினார் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? குயவனுக்கு மண்ணின் மேல் அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தன் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? ஆமென். எவ்வளவு தெளிவா இருக்கிறது. சில சமயத்தில் எத்தனை விஷயம் சொல்றேன், ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கிறேன், சபைக்கு போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு தான் பிரச்சனை வருது. பக்கத்து வீட்டாரு ரட்சிக்கப்படவே இல்லை, பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்க, அவரு நல்லா இருக்கிறார். ஆண்டவரே, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு என்னப்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நீ ஏன் மற்றவர் மேல் பொறாமைப்படுகிறாய்? நான் உருவாக்குகிறவர், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், எப்ப செய்யணும்னு தெரியும், எப்படி செய்யணும்னு தெரியும். நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் தேவனோடு கூட, உருவாக்கிறவரோடு கூட ஒரு நாள் தர்க்கிக்க முடியாது. மிதியிட்ட களிமண் தான் ஒரு பாத்திரமாய் உருவாக்கப்பட முடியும். எவ்வளவுக்கு அளவு மிதிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு அழகான ஒரு பாத்திரமாய் உருவாக்கப்படும். ஆமென். என்னை யாரும் மிதிக்கக்கூடாது, என்னை யாரும் துக்கப்படுத்தக்கூடாது, என்னை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னா களிமண்ணாவே இருக்க வேண்டியதுதான். இல்ல நான் அழகான பாத்திரமா மாறணும் அப்படின்னா வேற வழியே இல்லை, மிதிக்கப்பட வேண்டியதுதான். வேதனைக்குரிய ஒரு அனுபவமாக இருந்தாலும் தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை அழகான ஒரு பாத்திரமாய் வடைகிறார். அதான் ஆராதனை வேளையில பார்த்தோம். இதற்கு முன்மாதிரியாக தான் ஆண்டவராய் இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். சபையாரே, ஆண்டவராய் இயேசு நமக்கு முன்மாதிரியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? மிதிக்கப்படும்படியாக. நியாயக்கேடு அவருக்கு செய்யப்பட்டது, நியாயம் எடுக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் வாய் திறவாமல் இருந்தார். அவர் வையப்படும் போது வையாமலும், அவரை துன்பப்படுத்தும் போது பயமுறுத்தாமலும், வாய் திறவாமல் இருந்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளிலே நாம் நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராய் இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறார் பாருங்க. எடுத்து வாசிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க.
ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. நல்ல கவனிங்கள். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் கொடுமை செய்யவும் இல்லை. அவருடைய வாயில வஞ்சனை இருந்ததும் இல்லை. இப்ப நல்ல கவனிங்க. அவர் ஒரு தீமையும் செய்யல, ஒரு பாவமும் செய்யல, ஒரு கொடுமை செய்யல, ஒரு வஞ்சனை அவர் பேசவில்லை. அப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? கவனிக்கிறீங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன். நான் பாவம் செய்யல, நான் கொடுமை செய்யல, வாயில வஞ்சனை இல்லை, நான் பரிசுத்தமா ஜீவிக்கிறேன். நான் கத்தெடுத்து என்ன எதிர்பார்ப்பேன்? நீங்க அப்படி இருந்தா கத்தெடுத்து என்ன எதிர்பார்ப்பீங்க? என்ன எதிர்பார்ப்பீங்க? நன்மை எதிர்பார்ப்போம், ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவருக்கு நடந்தது என்ன தெரியுமா? அவர் வாயில் அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. இதுதாங்க மாதிரி, இதுதான் மாதிரி. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். எப்பொழுது? இந்த கடைசி பகுதியை மாத்திரம் நம்ம வாக்குத்தத்தமா எடுத்து சொல்றது உண்டு. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால வாய்க்கும் பிரதர், கண்டிப்பா வாய்க்கும். எப்ப? அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றுவோமானால். நான் கொடுமை செய்யவில்லை, வாயில் வஞ்சனை இல்லை, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகள் உட்படுத்தினார். ஆமென். இதற்கு ஆயத்தமா? எத்தனை பேர் ஆயத்தம்? ஆண்டவரே, பரிசுத்தத்துக்காக நான் நொறுக்கப்பட, ஒன்னும் தப்பு செய்யல, பரிசுத்தமா தான் வாழ்றேன். ஆனா பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நீ சோர்ந்து போகாதே. நான் எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகை செய்கிற கர்த்தர். அவைகள் எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாய் மாற்றுவேன். உன்னுடைய நிந்தையை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். நீ படுகிற வேதனையை நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நீ பொறுமையாயிரு. யோபுடைய பொறுமையை குறித்து நீ வாசித்திருக்கிறாயே. யோபுடைய முடிவு இரட்டத்திரையான ஆசீர்வாதத்தை போல நான் உன்னை இரட்டத்திரையாய் ஆசீர்வதிப்பேன். பரிசுத்தமா இருக்கிறதை அறிவேன். உன்னிலே கொடுமை இல்லை, உன் வாயில வஞ்சனை இல்லை என்பதை அறிவேன். இருந்தாலும் நீ வேதனைப்படுத்தப்படுகிறாய், துன்பப்படுத்தப்படுகிறாய், அநீதியை சகித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்ற, பொறுமையாயிரு மகனே, என் மகளே, நீ பொறுமையாயிரு, முடிவு மகிமையாயிருக்கும். நான் உன்னை சம்பூர்ணத்துக்குள்ளாய் உன்னை நடத்துவேன் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவராக இயேசு வைத்திருக்கிற முன்மாதிரி தான் நமக்கு. எந்த மனுஷனும் முன்மாதிரி அல்ல, ஆண்டவராக இயேசு மாத்திரம் தான் நமக்கு முன்மாதிரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்ப குயவன் கையில் வந்துவிட்ட களிமண் அதனுடைய ஆண்டவனை பார்த்து ஒன்றும் கேட்க அதிகாரம் இல்லை. ஏன் என்னை மிதிக்கிறாய் என்று அந்த களிமண் கேட்க முடியாது. ஏன் என்னை நொறுக்கிறீர் ஆண்டவரே என்று கேட்க அதிகாரம் இல்லை. குயவன் தன் இஷ்டம் போல செய்ய குயவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். நமக்கும் ஆண்டவரை கேள்வி கேட்க அதிகாரம் இல்லை. அந்த 21 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ரோமர் 9:21 வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 21 வசனம். மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் அந்த மண்ணு தான்ப்பா, என் மேல நமக்கு முழு அதிகாரம் இருக்கிறது, முழு ஆளுகை இருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமா இருந்தாலும் செய்யுங்க,
என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்கிறேன். அநேக வேளைகளிலே நாம் வேதனையான சூழ்நிலைக்கு வழியாய் கடந்து போகிறோம், துக்கமான சூழ்நிலை வழியாய் கடந்து போகிறோம், நெருக்கமான பாதைகள் வழியாய் கடந்து போகிறோம். கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நீ கடந்து போகிற பாதையை நான் அறிவேன். நீ அந்த சூழ்நிலைகளை பொறுமையோடு சகித்து நீ வெளியே வரும்போது அதனோட முடிவு மகிமையா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள், ஆவியானவர் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்மோடு கூட பேசுகிறவர் அல்ல. கர்த்தர் நோக்கத்தோடு பேசு. என்ன பாடுகள் வந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க வேண்டாம். களிமண் தன்னை உண்டாக்கின குயவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க முடியுமா? குறை சொல்ல முடியுமா? ஒரு நாளும் முடியாது. ஆண்டவரே, எனக்கு கிருபையை மாத்திரம் தாங்க, பொறுமையை மாத்திரம் தாங்க என்று சொல்லி கேட்போமானால் கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்துவார். மூன்றாவது ஒரு காரியம், அந்த களிமண் கனத்துக்குரிய பாத்திரமாக வணையப்படும் போது ஒரு நாளும் பெருமை அடையக்கூடாது. கர்த்தர் அந்த களிமண்ணை கனத்துக்குரிய பாத்திரமாய் வணையும் போது ஒரு நாளும் பெருமை அடையாதபடி எப்போதும் அந்த பாத்திரம் தாழ்மையா இருக்க வேண்டும், தாழ்மையா இருக்க வேண்டும். அந்த களிமண் தன் பழைய நிலைமையை மறந்துவிடக் கூடாது. அந்த களிமண் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, எந்த நிலைமையில் இருந்தது என்ற பழைய நிலைமை ஒரு நாளும் அந்த களிமண் மறந்துவிடக் கூடாது. நான் எடுக்கப்பட்ட இடத்தை மறக்க கூடாது. நான் எங்க இருந்து கர்த்தர் எடுத்தார்? சகோதரே, சகோதரியே, நீங்கள் எங்க இருக்கும் போது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். எந்த நிலையிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்? அசுத்தத்திலே, பாவத்திலே, உடையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்ம எடுத்த அந்த நிலைமையை ஒரு நாளும் மறக்க கூடாது. அந்த களிமண் மறந்து விடுமானால், இப்பொழுது களிமண் பாத்திரமாக வணையப்பட்டிருக்கிறது, அந்த களிமண் பழைய நிலைமையை மறந்து போகுமானால் அந்த பாத்திரத்துக்கு பெருமை வந்துடும். அந்த பாத்திரத்துக்கு பெருமை வந்துடும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய காரியம் தெரியுமா? என்னுடைய பழைய நிலைமையை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் இருந்த இடத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய பழைய நிலைமையை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு துக்கத்தோடு சொல்கிறேன், ஆசீர்வதிக்கப்படுகிற வரைக்கும் தன்னை தாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லப்பா, நான் குப்பை ஆண்டவரே, நான் டோர் மேட் ஆண்டவரே. கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படட்டும், கம்ப்ளீட்டா ஆட்டிடியூட், மனப்போக்கு முற்றிலுமாய் மாறி விடுகிறது. கொஞ்சம் வேதனையான வந்து விட்டால் போதும், கொஞ்சம் கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தி விட்டால் போதும், கொஞ்சம் ஒரு உயர்வை கர்த்தர் நம்ம கொடுத்து விட்டால் போதும். இல்ல சகோதரனே, கர்த்தர் ஊழியக்காரனாய் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம எவ்வளவுதான் உயர்த்தினாலும், எவ்வளவுதான் ஆசீர்வதித்தாலும், எவ்வளவுதான் வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தாலும் என்னுடைய பழைய நிலைமையை நான் மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே. பழைய நிலைமையை மறக்கவே மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் மனத்தாழ்மையோடு இருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களை கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், களிமண் இருந்த இடம் சேற்று, ஆனா அது பாத்திரமா உருவாக்கிட்ட பிறகு அதோட ஸ்தானமே மாறிடும், அது வைக்கப்படுகிற இடமே மாறிடும். ஒரு அழகான பாத்திரமாய் உருவாக்கப்பட்ட பிறகு அதோடைய மதிப்பு மாறி விடுகிறது. களிமண்ணுக்கு இருக்கிற மதிப்பு வேற, அழகான உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரத்துக்கு இருக்கிற மதிப்பு வேற. மதிப்பே இல்லாத நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு மதிப்புள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றி இருக்கிறார். சமுதாயத்திலே கனத்துக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். 4 பேர் நம்மளை பார்க்கும் போது நம்மளை கனப்படுகிறார்கள், மரியாதை பண்ணுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய பழைய நிலைமை எப்படி இருந்தது. இன்னைக்கு நம்மள 4 பேர் பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லக்கூடிய நிலைமையில கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் செய்த கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தர் நம்மளை எவ்வளவு கனப்படுத்தி வைத்திருக்கிறார். சமுதாயத்திலே
நம்மளோட வாழ்க்கை பாவத்தில் நிறைந்ததான நேரத்தில் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்தது? எத்தனை விஷயம் தெருவில் விடப்பட்டிருந்தோம், எத்தனை விஷயம் நம்மளை பார்க்கறது கூட ஆள் இல்லாம ஏதோ ஒரு மூலையில கடந்தோம். கர்த்தர் நிமிக்க நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறாரு, சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து நடத்த வைத்திருக்கிறாரே. ஒரு நாள் இருந்தது, நேர பார்த்து கூட நடக்கிறதுக்கு முடியாதபடி தலை குனிந்து கொண்டே நடந்த நாட்கள் இருந்தது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மளை தலை உயர்த்தி நடக்க வைத்திருக்கிறார். நான் அடிக்கடியாக நினைத்து பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்றால், யாருக்குமே செய்யாத காரியத்தை கர்த்தர் எனக்கு பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கும் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு காரியத்தை வேற யாருக்குமே செய்யல, உங்களுக்கு மாத்திரம் தான் செய்திருக்கிறார். அந்த காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தை கர்த்தர் யாருக்குமே வெளிப்படுத்தல. உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தை மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தார்னு வச்சுங்களேன், இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்க முடியுமா பிரதர்? உங்களுடைய அந்தரங்க காரியத்தை கர்த்தர் வெளியரங்கமாக்கி இருப்பாரானால் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்க முடியுமா? யாராலையுமே நடக்க முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியத்தை, எனக்கு செய்த காரியத்தை வேற யாருக்குமே செய்யல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் மறைத்து இன்னைக்கு உங்களை மதிப்பா மரியாதையா வைத்திருக்கிறார். உங்களுக்கு செய்த காரியத்தை ஆண்டவர் வேற யாருக்குமே செய்யல. ஆமென். உங்களுடைய காரியம் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. கர்த்தர் எவ்வளவு மதிப்பா நம்மளை வைத்திருக்கிறார், யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? எவ்வளவுதான் உயர்த்தினாலும், எவ்வளவு கணத்துக்குரிய பாத்திரமாய் நாம் அணைந்தாலும், நான் தாழ்மையாவே இருப்பேன். மேட்டிமை வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, அகந்தை வரக்கூடாது. பாத்திரம் ஆயிட்ட பிறகு களிமண்ணை பார்த்து பரியாசம் பண்ணக்கூடாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈயத்தை பார்த்து பித்தளை இழிச்சிச்சான். ஈயத்தை பார்த்து பித்தளை இழிக்குது. களிமண்ணு தான் இன்னைக்கு பாத்திரமா மாறி இருக்கு. பாத்திரமா மாறினோட களிமண்ணை உதாசீனப்படுத்தலாமா? ஒருவேளை நம்முடைய தரத்துக்கு மற்றவர்கள் ஒருவேளை கீழே இருக்கலாம். நம்மளை காட்டிலும் சமுதாயத்திலே அந்தஸ்திலே குறைவானவர்கள் இருக்கலாம். ஒரு நாளும் அவர்களை பார்த்து கனவீனப்படுத்தாதீர்கள். நாமும் ஒரு காலத்தில் அங்கு இருந்தவர்கள் தான். ஒரு காலத்திலே அந்த நிலைமையில் தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு யூதர்கள் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், யூதருடைய சாப்பாட்டு டேபிள்ல ஒரு காரியம் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சினமன், கொஞ்சம் தேன், ஆப்பிள், அப்புறம் திராட்சை ரசம், இவைகளெல்லாம் போட்டு பிசைந்து ஒரு ஜாம் மாதிரி பண்ணி அதை ஒரு பாட்டில் வைத்து டேபிள்ல எல்லா யூதருடைய டேபிளையும் வைத்திருப்பார்கள். அது பார்க்கறதுக்கு ஒரு ரெட் கலர் ஜாம் மாதிரி இருக்கும். அதை அவர்கள் வைத்திருக்கிற காரணம் என்ன? எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருந்தபோது சிவப்பு நிறத்தில் செய்யப்பட்ட செங்கலை தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம், அடிமைகளாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எங்களுக்கு எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சுயாதீனத்தையும் ஒரு விடுதலையும் கர்த்தர் கொடுத்து எங்களுடைய தேசத்தை செழிப்பாக்கி எங்களை ஆசீர்வதித்து வெளியிலே செங்கல் அறுத்து கொண்டிருந்த எங்களை இன்றைக்கு அழகான வீடுகளிலே வசதியோடு ஆசீர்வாதமாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார் என்று அவர்களை நினைப்பூட்டத்தக்கதாக அந்த ரெட் கலர் ஜாமை அவருடைய டேபிள்ல இன்றைக்கு வரைக்கும் எல்லா யூதருடைய வீட்டிலையும் வைத்திருக்கிறார்கள். ஆமென். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பழைய நிலைமையை நான் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஆமென். நாம் எப்படி ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்தோம்? ஆளோட்டியினாலே, சத்ருவினாலே, பிசாசினாலே நாம் அலைக்கழிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார்.
சவுலுக்கும் தாவீதுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. அபிஷேகமே வித்தியாசம். சவுலுடைய அபிஷேகம் தைல குப்பி, ஆனா தாவீதுடைய அபிஷேகம் தைல கொம்பு. சவுல் யாருக்கு பின்னால போனாரு? கழுதைக்கு பின்னால போனார். எப்படி இருப்பாரு? எட்டி உதைக்க தானே செய்வாரு. அவர் கழுதைக்கு பின்னால போனவர் அந்த குணம் இல்லாம போயிருமா? ஆண்டவர் உயர்த்தணும்னு எட்டி ஓச்சிட்டார் ஆண்டவரே. ஆனால் தாவீது ஆடுகளுக்கு பின்னால போனவன். அவனுக்குள்ள எப்போதும் ஒரு சாந்தம் இருந்து கொண்டே இருந்தது, ஒரு தாழ்மை இருந்து கொண்டே இருந்தது. சவுலை குறித்து ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, நான் முடித்து விடலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். அந்த சவுலுக்கும் தாவீதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அதாவது ஆசீர்வதிக்கப்படுகிற வரைக்கும் தாழ்மை தான், உயர்த்தப்படுகிற வரைக்கும் தாழ்மை தான். ஆனா உயர்த்தப்பட்ட பிறகு, ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு மனுஷன் எப்படி மாறிவிடுகிறான் என்பதை பாருங்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? எவ்வளவு தாழ்மை பாருங்க. இந்த தாழ்மை எப்ப இருந்தது சவுலுக்குள்ளே? இஸ்ரவேலின் ராஜாவாக மாறுவதற்கு முன்பாக. பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? என் குடும்பம் அற்பமான குடும்பம். நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். என்னிடத்துல சொல்வானேன்? இப்படிப்பட்ட வார்த்தைகளாம், பெரிய வார்த்தைகளா சொல்றீங்களா ஐயா? எனக்கு தகுதியே இல்லையே. என் குடும்பம் சிறிய குடும்பம், நாங்கள் சிறியவர்கள், எங்களுக்கு தகுதியே இல்லை. 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக ஜனங்களுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தும்படியாக சவுலை தேடுகிறார்கள். அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். சவுல் ஒளித்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் முன்ன வரதுக்கு கூட தைரியம் இல்லை. இவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், ஜனங்களுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தணும் என்று சொல்லி எல்லாரும் தேடுகிறார்கள். ஆனால் சவுல் தன்னை ஒளித்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவு ஒரு தாழ்மை. முன்னால வரத்துக்கு கூட விருப்பம் இல்லை. ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லப்பா என்று சொல்லி அப்படியாய் தாழ்த்தின மனுஷன். இப்ப 15ஆவது அதிகாரத்துக்கு வரும்போது, 15ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை பாருங்க. 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15:12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். ராஜாவான பிறகு. அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி. பாத்தீங்களா? யாருக்கு ஜெயஸ்தம்பம்? தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டுறாரு. என்னமோ இவரு ஜெயிச்சிட்ட மாதிரி, யுத்தத்திலே பெரிய ஜெயிச்சிட்ட மாதிரி, இவர் தான் யுத்தத்தை நடத்தி ஜெயிச்ச மாதிரியும், ஆண்டவர் ஒண்ணுமே பண்ணாத மாதிரியும். யாருக்கு ஜெயஸ்தம்பம் நாட்ட வேண்டும்? ஆண்டவரே, ஒன்று உதவாத என்னோட குடும்பம், ஒரு சிறிய குடும்பமாக இருந்த என்னை, கழுதைக்கு பின்னால போன என்னை இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினரே, உமக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டுகிறேன் என்று சொல்லி தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டுவதை தவிர்த்து தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுகிறான். மனுஷன் எப்படி மாறுறான் பாத்தீங்களா? ராஜாவை ஆறதுக்கு முன்ன தாழ்மை, தன்னை ஒழித்துக் கொள்கிறார். ஆண்டவரே தகுதி இல்லை. ராஜாவான பிறகு, கர்த்தர் ஆசீர்வதிச்ச பிறகு எல்லாம் மாறி விடுகிறது. 17ஆவது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் தீர்க்க சொல்ற வார்த்தையை கவனிங்கள். 17ஆவது வசனம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ, உன் பார்வைக்கு சிறியவனாய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அம்லேக்கிற 17ஆவது வசனம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? உடைய பார்வைக்கு நீ சிறியவனாய் இருந்தீர், இப்பொழுது பெரியவராய் இருக்கிறீர்.
ஆனால் ஆண்டவர் உன்னை எப்ப உயர்த்தினார் தெரியுமா? உன் பார்வைக்கு நீ சிறியவனாய் இருந்த போதுதான் கர்த்தர் உன்னை தலைவனாய் மாற்றினார், கர்த்தர் உன்னை உயர்த்தினார். ஆனா இப்பொழுது உன் பார்வைக்கு நீ பெரியவனாய் இருக்கிறாய். அதுதான் ஆபத்து பிரதர், சிஸ்டர். இதுதான் பெரிய ஆபத்து. உயர்த்துற வரைக்கும் தாழ்மை, ஆசீர்வாதம் வர வரைக்கும் தாழ்மை. ஆனா ஆசீர்வாதம் கையில வந்த பிறகு, உயர்த்தப்பட்ட பிறகு, கர்த்தர் ஒரு நன்மை செய்த பிறகு நம்முடைய பார்வைக்கு நாமே பெரியவர்களாக மாறி விடுகிறோமே. எவ்வளவு ஆபத்தான காரியம். சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணமே இதுதான். தன்னுடைய பார்வையிலே சிறியவனாக இருந்த வரைக்கும் தேவ கிருபை இருந்தது. தன்னுடைய பார்வையில பெரியவனா மாறின உடனேயே தேவன் சத்துருவாய் மாறிவிட்டார். கிருபை இழந்து போறது மாத்திரம் அல்லங்க, தேவனே சத்துருவாய் மாறிவிடுகிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர். ஒரு மனுஷன் பெருமை அடையும் போது அவன் கிருபை இழக்கிறது மாத்திரம் அல்ல, தேவனுக்கு சத்துருவாய் மாறிவிடுகிறான். எவ்வளவு பயங்கரமான காரியம். இதுக்கு மாறாக தாவீதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ராஜாவான பிறகு 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21, 22 எவ்வளவு வித்தியாசம் பாருங்க தாவீதுக்கும் சவுலுக்கும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21, 22 தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிற வேளையிலே எழுதப்பட்ட வசனம் இது. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, தாவீது தன்னுடைய மனைவியாகிய மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் சவுலுடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். ஹல்லேலூயா. தாவீதுடைய மனப்போக்க பார்த்தீங்களா? இதை வாசிக்கும் போதெல்லாம் நான் கண்ணீர் வடிப்பது உண்டு. தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும், என் பார்வைக்கு, அதுதான் முக்கியம், என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். என்னுடைய பார்வைக்கு நான் எப்போது அர்ப்பணம். ஒருவேளை ஜனங்களுடைய பார்வைக்கு நான் இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கலாம், கர்த்தருடைய பார்வைக்கு நான் ஒருவேளை ராஜாவா இருக்கலாம், ஜனங்களுடைய பார்வைக்கு இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் என் பார்வைக்கு நான் அர்ப்பணம். கர்த்தர் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் சரி, எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் சரி, எவ்வளவு ஆசீர்வாதங்களை கரத்தில் கொடுத்தாலும் சரி, என்னுடைய பார்வைக்கு நான் அர்ப்பணம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த ஒரு காரணத்தின் நிமித்தம் தான் அந்த ஒரே ஒரு தாவீது ராஜா மாத்திரம்தான் தன்னுடைய ராஜ்யத்தை எடுத்து தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுத்தார். வேற இஸ்ரவேலின் சரித்திரத்திலே எந்த ஒரு ராஜாவும் தன்னுடைய ராஜ்யத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஒன்று அவர்கள் இறந்து போனார்கள், ராஜ்யம் மாற்றப்பட்டது, அல்லது தோற்று போனார்கள், ராஜ்யம் மாறினது. ஆனால் தாவீது மாத்திரம்தான் தன்னுடைய ராஜ்யத்தை எடுத்து உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய மகனுக்கு கொடுத்தது தாவீது மாத்திரம்தான். எதை சொல்கிறேன் என்றால், கடைசி வரைக்கும் ராஜ்யம் தாவீதுடைய கரத்திலே சிறப்பட்டதின் காரணம் தாவீது தன்னுடைய பார்வையிலே தன்னை அர்ப்பணாய் பார்த்ததுதான். எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ஆவியான பேசுகிறார் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? மத்தியான வேளையிலே ஒரு தீர்மானம் விடுங்கள். ஆண்டவரே, எவ்வளவுதான் உயர்த்தினாலும், எவ்வளவுதான் ஒரு அந்தஸ்தை கொடுத்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில வசதிகள் கொடுத்தாலும், என்னுடைய பார்வைக்கு நான் யாரு? அர்ப்பன். என்னுடைய பார்வைக்கு நான் அர்ப்பன். என் முந்தின நிலைமை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். கர்த்தருடைய பார்வையில, என்னுடைய பார்வையில் நான் இன்னும் ஆடு மேய்க்கிறவன் தான். ஒருவேளை இஸ்ரவேல் பார்வைக்கு நான் ராஜாவா இருக்கலாம், என்னுடைய பார்வைக்கு நான் இன்னும் ஆடு மேய்க்கிறவன் தான். கண்களை மூடுவீர்களா? நான் கர்த்தருடைய சமூகத்தை உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து பயபக்தியோடு கூட உடைய கண்களை மூடுங்க. ஆண்டவரே, சேற்றிலே நாற்றத்திலே இருந்த களிமண்ணாகிய என்னை குயவன் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களே ஐயா. குயவன் வீட்டுக்கு மாத்திரமல்ல, உடைய கரத்தில் எடுத்தீங்களே, என்னை உருவாக்கினீங்களே, என்னை உருமாற்றி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறீர், என்னை உணர்த்தி கொண்டிருக்கிறீர், என்னை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறீர். களிமண்ணாகி என்னை உடைய கரத்திலே அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன். குயவனுடைய கரத்தில் என்னை விட்டு கொடுக்கிறேன். நான் இனிமேலும் தர்க்கம் பண்ணுவது போவதில்லை, இனிமேலும் தர்க்கிக்க போவதில்லை ஆண்டவரே. இனிமேலும் முறுமுறுக்க போவதில்லை, குறை சொல்ல போவதில்லை, உம்மிடத்தில் கேள்வி கேட்க போவதில்லை. உடைய பூர்ணமான சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை எவ்வளவு அழகான பாத்திரமாய் வணைந்தாலும் பழைய நிலைமையை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் எங்கிருந்து எடுக்கப்பட்டவன் என்பதை மறக்கவே மாட்டேன், மறக்கவே மாட்டேன். அதைதான் தாவீது பின்னாட்கள் எழுதும் போது எழுதுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. என் ஆத்துமாவே மறவாதே என்று தாவீது பின்னாட்கள் எழுதுகிறார். அருமையான சபையாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை எப்படி தூக்கி எடுத்தார், எப்படி உங்களை கால்களை கழுவினார், எப்படி உங்களை கண்மையிலுமே நிறுத்தினார், எப்படி உங்களை அடிகளை சிறப்படுத்தினார், எப்படி புது பாட்டை உங்க நாவில வைத்தார், எப்படி உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, கடைசி வரைக்கும் ஆண்டவரே உடைய கரத்தில் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து மனத்தாழ்மையோடு மனத்தாழ்மையோடு காணப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கடைசி வரைக்கும் என் பார்வைக்கு நான் அர்ப்பன் தான் ஆண்டவரே. மனுஷனுடைய பார்வைக்கு நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வைக்கு நான் அர்ப்பன் தான். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, என்றைக்கு உங்கள் பார்வைக்கு நீங்கள் பெரியவர்களாய் மாறுகிறீர்களோ அன்றைக்கே தேவனுக்கு சத்துருவாய் மாறி விடுகிறீர்கள். எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் விசுவாசி ஊழியக்காரரும் தன்னுடைய பார்வைக்கு பெரியவராய் மாறும்போது தேவனுடைய சத்துருவாய் மாறி விடுகிறார். தேவனை எதிர்த்து நிற்பவன் யார்? ஒரு நாளும் தேவனுடைய சத்துருக்களாய் மாறிவிடக்கூடாது. உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க, உங்களை வெறுமையாக்குங்க. உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். மட்டுமாக உங்களுடைய வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசி இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவர் எங்களுக்காக பிற்கப்பட்ட நம்முடைய சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். இரத்தத்தினாலாகிய இந்த புதிய உடன்படிக்கையை கர்த்தர் எங்களோடு கூட பண்ணியிருக்கிறீரே, ஒன்றுக்கு உதவாத எங்களோடு கூட நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உடன்படிக்கையை நாங்களும் காத்துக்கொள்ள, கடைசி வரையும் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. சபையார் ஒவ்வொருவரும் பாத்திரவான்களாய் திருவிருந்திலே பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்கையா. உடைய கண்ணடியான் ஊக்கமாய் செபிக்கிறேன். ஒரு விஷயம் கூட நம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே ஒவ்வொருவரையும் கழுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர்கள் மத்தியில் விழாவிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பாத்திரவான்களாய் இந்த திருப்பந்திலே பங்கு பெற
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த அப்பத்தை பிட்டுகளை போஷிப்பீரார். யாராவது சுகவினத்தோடு பலவீனத்தோடு கூட காணப்படுவார் என்றார் பாத்திரவான்களா இந்த திருப்பந்தியிலே பங்கு பெறும் போதே தேவனுடைய சுகமாக்குற வல்லமை அவருடைய சரீரங்களை சுகமாக்குவதாக, விடுதலை தருவீராக, பலப்படுத்துவீராக. சபையாரை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் பூமியிலே இப்படி காணப்படுகிறது போல உங்களுடைய வருகையிலே நீர் மகிமையில் வரும்போது இதே போல ஒரே குடும்பமாய் உம்முடைய மகிமையிலே காணப்பட கர்த்தர் இந்த சின்ன திராட்சை தோட்டத்தை உம்முடைய வருகைக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.